முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். இன்றைய தினம் உழவர் திருநாள் 17ஆம் தேதி ஜனவரி மாதம். மிக சிறப்பான ஒரு அருமையான ஒரு நாளாக இது கருதப்படுகிறது. விவசாயிகளுக்கான ஒரு அருமையான நாள். இந்த நன்னாளில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நமது சேனலை பார்க்கக்கூடிய அதிக பார்வையாளர்கள் எண்ணிக்கையில் உழவர்கள் தான் முதலிடம். அவர்களுக்காக தான் நமது சேனல் இயங்குகிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்பேற்பட்ட இந்த உழவர்களை மதித்து நம்மளால் முடிந்ததை இன்றைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் சாதாரண ஏழை குடும்பங்களுக்கு சென்று அவர்களால் முடிந்ததை செய்வார்கள். அதுபோன்று நம்மளும் செய்தால் நம்மளுடைய தலைமுறைகள் சிறப்பாக இருக்கும் என்பது ஒரு இதில் ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை. அதை அனைவரும் இன்று பின்பற்றுமாறு அறிவுறுத்துகிறேன். அதே போன்று இன்றைய தினம் இந்த உழவர் திருநாளில் நமது முத்துசெல்வம் முதல்வன் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். வானிலை அறிக்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 17ஆம் தேதி இன்றைய தினம் நம்மளுக்கு குளிர்கால இணைந்த கிழக்கு திசை காற்று மழை இதனுடன் இணைந்த அமைப்பு தற்போது நிலவ வருகிறது. தற்போது வெறும் வின்டர் சீசன் தான். பனியுடன் இணைந்த சாதாரண கிழக்கு திசை காற்று வந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி நாளை மறுநாளிலிருந்து மேகக்கூட்டங்களுடைய வருகை தமிழ்நாடு முழுவதும் அதிகரிக்க தொடங்கும். அதற்கு பிறகு 18 மற்றும் 19ஆம் தேதி 19 மற்றும் 20, 21 தேதிகளில் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் அநேக இடங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். 19, 20, 21 இந்த 3 நாட்கள் தென் தமிழகம், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஒரு 10 நிமிஷம் பெஞ்சாலும் சடன்னு பெய்கிற மழையாக இருக்கும். அப்படியே சாலைகளில் நீர் தேங்குகிற மழையாக இருக்கும். இது அப்படியே கண்டினியூஸாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய மழையாக அந்த நாள் முழுவதுமே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது அறுவடையை பாதிக்கக்கூடிய மழையாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அமையக்கூடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாட்கள் மழை. அதற்கு பிறகு இந்த மாத இறுதியில் ஒரு மழை இருக்கிறதுங்க. அது ஒரு 4 நாட்கள் வரும். இப்போ ஒரு 3 நாட்கள் 19, 20, 21க்கு பிறகு இந்த மாதம் 27ஆம் தேதியிலேருந்து இந்த மாத இறுதி வரையிலும் ஒரு 4 நாட்கள் மழையை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு மழை அமையும். இதற்கு பிறகு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் முடிந்த பிறகு பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முதல் வாரத்தில் ஒரு மழைப்பொழிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு பிறகு பிப்ரவரி 15ஆம் தேதி அதுக்கு பிறகு 2வது வாரத்தில் ஒரு மழை இறுதியில் தொடங்கி அது 3வது வாரம் வரைக்கும் தொடரும். அதுக்கு பிறகு பிப்ரவரி 4வது வாரத்தில் லேசான மழை, நனைக்கும் மழை, அதனுடன் இணைந்த சர்க்குலேஷனால் நம்மளுக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனுடன் இணைந்த மேற்கு தொடர்ச்சி மலை கொங்கு மண்டல பகுதிகளில் மழை தீவிரமடையக்கூடும். கொங்கு மண்டல மாவட்டங்களில் அந்த தண்டர்ஸ்டார்ம்ஸ் ஆக்டிவிட்டி தொடங்கும் என்பதில் நம்ம மார்ச் மாதத்திலேயே முன்கூட்டியே எதிர்பார்க்குறோம். கடந்த வருஷங்களில் தாமதமாக தொடங்கிய தாமதமாக இல்லை, போன வருஷம் முன்கூட்டியே தொடங்கியது வெப்பச்சலன இடிமலை. அதே போன்று இந்த வருஷமும் முன்கூட்டியே தொடங்கக்கூடும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளுமே சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால தென் மாவட்டங்கள், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வருகின்ற மார்ச் மாதம் முதல் வெப்பச்சலன இடிமலை தொடங்கக்கூடும். இந்த கோடைக்கால இடிமலைகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இந்த கொங்கு மண்டல பகுதிகளிலும் அதிகமாக பெய்யும் போல் தெரிகிறது. அதேபோன்று வட உள் தமிழக மாவட்டங்களாம் இந்த ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு வெப்பச்சலன இடிமலை, சேலம், ஈரோடு, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன இடிமலை அதிகமாக போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை இந்திய அளவில் சிறப்பான ஒரு மழைக்காலமாக இருக்கக்கூடும். அனைத்து மாவட்டங்களுக்கும் இயல்பான அளவில் மழை இருக்கும் என எதிர்பார்க்கப்படும். ரொம்ப பெரிய வெள்ளப்பெருக்குக்கான வாய்ப்புகள் இந்த தென்மேற்கு பருவமழையில் இந்த ஆண்டு கேரளாவிற்கோ அல்லது மற்ற மாநிலங்களோ இல்லை. நார்மலான ரெயின், அதாவது போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மழைப்பொழிவு கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை. சில இடங்களில் வெள்ள பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மும்பை மற்றும் தமிழ்நாட்டின் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தென் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும், அதே போன்று பார்த்திங்கன்னா தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவுகளை கொடுத்து சீரான ஒரு அருமையான ஒரு சீசனை ஏற்படுத்தும் இந்த தென்மேற்கு பருவமழை. அது மட்டுமல்லாது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையுடைய வீரியத்தன்மை தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் அது பற்றியான ஒரு சிறப்பு தென்மேற்கு பருவமழை பகுதி 1 அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். அதனுடன் இணைந்திருங்கள். தொடர்ந்து இணைந்து கேட்டிருந்தமைக்கு நன்றி. உழவர்கள் அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்து உழவர் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் என்பதை மீண்டும் தெளிவாகவும் மகிழ்ச்சியுடனும் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.